2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாம், இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசாக நட்சத்திரம், துலா ராசி மற்றும் விருச்சிக ராசி 6/3/2026 சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க கணிதத்தின்படி உங்களுக்கு பணப்புழக்கம் திடீர்னு வரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி அடையும். ஆலய பயணங்களும் திடீர்னு, இப்போ ரொம்ப நாள் போகாத கோயிலுக்கு திடீர்னு போவீங்க. திடீர்னு யாராவது கூப்பிடுவாங்க, வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பயணங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோய் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை விட்டு படிப்படியாக விலகி போகும். நாள்பட்ட வியாதிகள் குணமடையும். பண வரத்து அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தடைப்பட்டு நின்ற காரியம் திடீர்னு நடந்து முடியும். திடீர் குழப்பங்கள் ஏற்படும். ஃபயரு, எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் பிரச்சனைகள் உண்டு உங்களுக்கு. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாடு தான் உங்களுக்கு சரியான வழிபாடு. துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த 6 மார்ச் 2026
அன்றைய தேதியில் இரவு 11 மணிக்கு சனி பகவான் தன்னுடைய கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த பெயர்ச்சி துலா ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது? அதாவது துலா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் நல்லது செய்ய போதா, இந்த ராசிக்கு கெடுதல் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான் தரும். ஏன்னா இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது டிரான்சிட்டில் உண்மையிலேயே நல்ல பலன்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அது என்னென்னா நல்ல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில், அதாவது ஜூன் ஜூலை வரைக்குமே ஆடம்பர செலவுகளை அதிகமாக கொடுக்கும். சொந்த வீடு வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா கடன் சுமை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு கடன் சுமை பெரிய அளவில் குறையும் அப்படின்னு தான் சொல்லணும். தம்பதிகளுக்குள்ள, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஒருத்தர் சந்தேகப்பட வேண்டாம். கணவன் மனைவிங்க உங்களுக்குள்ளே வந்து உள்ளே இருக்க பிரச்சனைகளை நீங்கள் 3வது தரப்பினர்கிட்ட வந்து வெளிக்காட்டிக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்க பிரச்சனையை நாமே முடிச்சுக்கணும். கோபம் வருது, வேகம் வருது, தலைக்கணம், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணுமே தவிர இன்னொரு நபர் என்ட்ரி ஆனாங்க அப்படின்னா அது வந்து தவறுதலாக போயிடும். அப்படின்றதுனால இது வந்து நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போய்க்கணும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு துளாராசிக்காரங்க வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தோடு போய் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் அல்லது உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சுட்டாங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்ப ரகசியங்களை பொறுத்த வரைக்கும் 3வது தரப்பு ஆளுங்கள்கிட்ட யார்ட்டையுமே நீங்கள் வெளிப்படுத்திக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர்லேருந்து 2027 ஏப்ரல் ஜூன் வரைக்குமே உங்களுக்கு பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல டார்ச்சர் அதிகமாக இருக்கும். வேலை செய்வோமா இல்லை வேலையை விட்டு வந்துடுவோமா அப்படின்ற கேள்விகள் கூட இருக்கலாம். இடமாற்றம் இருக்கும். பணிச்சுமை மட்டும் இல்லாமல் இடமாற்றம், வேலை பளு, இதெல்லாம் கவனத்தில் எடுக்கும்போது மன அழுத்தம் அதிகமாகும். சேமிப்புகள் வந்து வேஸ்ட்டாக செலவாகும். சேமிப்பு கரையும், வீண் சச்சரவுகள் இதெல்லாம் உருவாகும். இதெல்லாம் உருவாகாதபடி பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு, அதாவது வந்து இந்த ஏப்ரலுக்கு பிறகு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் வரைக்குமே 2027 செப்டம்பர் வரைக்குமே உடல் உபாதைகளுக்கான அதிகமான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 2026 2027 10வது மாதம் அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் முடிய உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது, குழந்தைங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது, குழந்தைகளுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது, அவங்களுடைய படிப்பு முன்னேற்றம், இது சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுவே 2028 பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி என்ன விதமான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் இருந்தாலும் கூட அதுக்கான செலவுகள் அதை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2028 வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வயிற்று எரிச்சல், வயிற்றில் புண்ணு, அல்சர், இது மாதிரியான தொந்தரவுகள் வருது. அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், வறுத்த பொரிச்ச உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். அதுக்காக மனைவியோட சமையல் எல்லாமே தவிர்க்கணும்னு சொல்ல, மனைவி இல்லாமல் சமைக்கிற சமையல்களை தான் உங்களை வந்து ஒதுக்க சொல்கிறது. அதாவது வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடணும், வெளியிடத்து சாப்பாடுகளை நீங்கள் ஒதுக்கணும். குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த 2028 2029 பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போய் ஆகணும். இந்த 2029 பொறுத்த வரைக்கும் குடும்பம், வீடு, வண்டி, வாகனம், இதுக்கு எல்லாத்துக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொதுப்படையாக பார்க்கும்போது இந்த 2026 to 2029 அரசாங்க வேலை எழுதக்கூடியவங்களுக்கு, எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன், போட்டித் தேர்வு எழுதுகிறேன், குரூப் 2 எழுதுகிறேன், குரூப் 4 எழுதியிருக்கேன், எனக்கு வந்து டெட் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல மதிப்பெண்களும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலைக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2026 2029 வரைக்கும் இந்த காலம் பொற்காலம்னே சொல்லணும். உங்களுக்கு 2027 வந்து உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பும், இன்டர்வியூவில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்குது.
தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் துளாராசிக்கு நிச்சயமாக காத்துட்ருக்கு. தொழில் ரீதியான பயணங்களும் இருக்குது. தொழில் ரீதியான பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் இருக்குது. நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி கோயில் பயணங்களும் நிறைய இருக்குது. கோயில்கள், குலதெய்வம் கோயில் வழிபாடு அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த பயணங்களில் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விருத்தாச்சலத்திலேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோயில் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரம் இதுதான். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது பச்சை, அதிர்ஷ்டமான எண் அப்படிங்கிறது 5. ஸோ இதை பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். வாழ்க வளமுடன்.